மண்டே அன்னைக்கு மஜாவான புஷ்டேவை போட்டு கதற விட்டுலாம் நினைச்சேன். ஆனால் அதான் இல்லை. வணக்கம் காய் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்டா கேலிசனிக்ஸ்ன்றதுல இன்னைக்கு நாள் 15. இன்னைக்கு ரிபப்ளிக் டே லீவ்ன்றதுனால காலையில விளையாட கிளம்பிட்டோம். காலேஜ் கூட சீக்கிரமா எழுந்திருக்க மாட்டோம். ஆனால் அந்த விளையாடுற டைம்னா கரெக்டாக இருந்து போயிடும். கிரிக்கெட்ல நான் கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பத்தி பேசிக்கிட்டே போகலாம். ஒர்க் அவுட்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றதை விட்டுட்டு இதுல பண்ணிட்டு இருக்கேன். நாங்க ஆடின 5-6 மேட்சுமே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. ரெண்டு டீமுமே விட்டு கொடுக்காம ஆடிட்டு இருந்தோம். 8:30 மணிக்கு மேட்ச் ஆரம்பிச்சோம். முடியறதுக்கு 12 ஆயிடுச்சு. அவ்வளவு சீக்கிரமா எழுந்திரிச்சு பல்ல கூட வளர்க்காம மூஞ்ச மட்டும் கழுவிட்டு போனேன். அந்ததும் சம பசியில முதல்ல பல்ல வலிக்கு முடிச்சுட்டு பிளேட் ஃபுல்லா கவர் பண்ணி ஸ்ட்ரைட்டா மதிய சாப்பாடா சாப்பிட்டுக்கிட்டேன். 2 இட்லி ஒரு சப்பாத்தி சுத்தமா சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால ஒய்யாரமா உட்காந்து ஒரு ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டேன். அதுவும் 10 மதிய சாப்பாட்டுக்கு தொட்டுக்கே வாங்கி அந்த சிப்ஸை காலி பண்ணிட்டு போன் எடுத்து இன்ஸ்டாகிராம் தள்ள ஆரம்பிச்சேன். தள்ள டைம் போனதே தெரியல. அப்புறம் போட வேண்டிய வீடியோக்கு எடிட்டிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு நேற்று மாதிரியே மண்டக்கோளாரா இருக்குன்னு பசங்களை தேடி போனேன். கிரவுண்டு பக்கம் போய் பார்த்தா ஒருத்தவனே ஆள காணோம். அட போடான்னு போன வேகத்துல திரும்ப வந்துட்டேன். சரி மண்டக்கோளார ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு முட்டை சாதம் செஞ்சு சாப்பிட்டேன். சாப்பிட்டது இனிமே எங்க ஒர்க் அவுட் பண்றது, அவ்வளவுதான் கடையை சாத்த வேண்டியதான். நம்ம புது ஏரியா பாய்ஸ் யாரா பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு போப்போம். பை பை.